ஜோசப் விஜய் சொன்னா உங்க எல்லாருக்கும் வலிக்குதா? ஏன் அவரே தான் முதலமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது ஜோசப் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டாரு. அப்பெல்லாம் எங்க வச்சிருந்தீங்க உங்க மூஞ்ச அப்படின்னு சொல்லி நடிகை விஜயலட்சுமி கேட்ட இந்த வீடியோவால சோசியல் மீடியால செம பரபரப்பா இருக்கு. நடிகை விஜயலட்சுமி அவர்கள் இப்ப ரீசெண்டா சீமான் அவர்களை தாக்கி நிறைய வீடியோல பேசியிருப்பாங்க. சீமான் அவர்களே என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா விஜய் அவர்களை பத்தி பேசின விஷயம் தான் அதிகமா பேசப்பட்டு வருது. இப்ப எதுக்காக இவங்க விஜய் அவர்களை பத்தி பேசுறாங்க சொல்லி பார்க்கும்பொழுது சீமான் கட்சியினர் நிறைய பேர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லக்கூடாது, விஜய்ன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை பத்தி நிறைய இழிவா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் ஒரு தரமான ரிப்ளைவா நடிகை விஜயலட்சுமி பேசியிருக்காங்க. அதுல அவங்க அப்படின்னா சொன்னாங்கன்னா, ஜோசப் விஜய்ன்னு சொன்னா உங்களுக்கு ஏண்டா வலிக்குது? ஜோசப் விஜய்னா அது அவரோட பேரு. முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது கூட அவர் அப்படித்தானே சொல்லாரு. அது அவரோட அடையாளம். அவர் பேரை சொன்னதுக்கு ஏண்டா நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க பைத்தியக்கார பயலா? உங்க ஆளுங்க தான் அப்படி இருக்கீங்கன்னா ஏன் மத்தவங்களை பத்தி நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களாலதான் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் இப்ப நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஆட்சி நல்லா தான் இருக்கு. விஜய் அவர்கள் வந்தா அவருக்கு அனுபவமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அனுபவம் இல்லாத மாதிரியா இருக்கு. அவர் எல்லா இடத்துலயும் நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு அவர் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. மக்கள் ஆதரவு அவருக்கு நிறைய இருக்கு. நீங்க இன்னமும் கடைசி வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சீமான் அவர்களை டைரக்டா அட்டாக் பண்ணியே பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர், நிறைய செலிபிரிட்டிஸ் விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களோட ஆட்சி எல்லாருக்குமே பேராதரவா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகை விஜயலட்சுமி பேசின இந்த ஸ்பீச்சை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.